உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இன்றும் உங்களோடு ஒரு சில விஷயங்களை நான் பகிர விரும்புகிறேன். ஆசிரியர் யூடியூப் சேனல் ஆசிரியருடைய குரலாக மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த வண்ணம் இருந்து வருகிறது. அந்த விதத்திலே ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி அதன் பின்பு அரசியலிலே மிகப்பெரிய அளவிலே அவர் ஈடுபட்டு பெருந்தலைவர் காமராஜரால் தமிழருவி என்று அழைக்கப்பட்டு அது இன்று வரை தமிழருவி மணியன் என்று தமிழ் சமுதாயம் அறியும் வண்ணமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையிலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நலனுக்காக தொடர்ந்து அவர் செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த விதத்திலே நாமும் அவரோடு இணைந்து அவர் தொடங்கிய காமராஜர் மக்கள் கட்சியிலே இணைந்து நாமும் இந்த சமுதாய பணியிலே தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். அப்படி வருகின்ற இந்த நேரத்திலே ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய 75வது பிறந்த நாள் விழாவை ரவுத்திரம் இலக்கிய வட்டம் ஒரு மிகப்பெரிய நூல்கள் வெளியீட்டு விழாவாக அங்கே நடத்துகிறார். அந்த விழாவிற்கு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகவே இந்த நேரத்தை நான் செலவு செய்கின்றேன். நீங்கள் அனைவரும் அன்று 6ஆம் தேதி அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஜனவரி 6, 2024 டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை அறிவியல் கல்லூரியிலே நடக்கின்ற ஐயாவுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே கவிஞர் வாசுகி சீனிவாசன் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே நீங்கள் அனைவரும், நமது நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொண்டு ஐயாவை பெருமைப்படுத்த வேண்டும். தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக தொடர்ந்து உழைத்து வருகின்ற மக்களை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இளைய சமுதாயமும் வருங்கால சமுதாயமும் நல்ல முறையிலே அவர்கள் வளருவார்கள் என்பதை நாம் அறிந்து சமுதாய தொண்டிலே ஈடுபட்டிருக்கின்ற ஐயா தமிழறிய மணியன் அவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2024 நாம் அனைவரும் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை அறிவியல் கல்லூரியிலே குழுமி அவருக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். தமிழ் சமுதாயத்தினுடைய நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நமது நண்பர்களையும் நமது சொந்தங்களையும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா தமிழறிவு மணியன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல தலைமையை உருவாக்குவதற்காக அவர் தொடர்ந்து உழைத்து வருகிறார். அந்த முயற்சியை இன்றும் அவர் தொடர்ந்து நடத்தி வருகின்றார். அந்த முயற்சியிலே நாமும் அவரோடு துணை நிற்கின்றோம். அவர்கள் மகாத்மா காந்தியினுடைய ஒரு இயக்கமாக ஒரு இயக்கத்தை கண்டு அதன் மூலம் தமிழகத்திலே மதுவை நீக்குவதற்காக, மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்காக அவர் தொடர்ந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பணியிலே அவர் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறாரா என்றால் இல்லை. அந்த பணி முடியாத பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து எடுத்து அந்த பணியிலே நாம் வெற்றி காண வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பணி என்பது ஐயா தமிழறிவு மணியனால் இன்று நடத்தப்பட்டாலும் மதுவில்லாத தமிழகத்தை, அதை பல தலைவர்கள், ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும் ஐயா அண்ணாமலை அவர்களும் கூட அங்கே அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஐயா அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் போன்றவர்களும் மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பணி பெருந்தலைவர் காமராஜரால் 1970களே ஆரம்பிக்கப்பட்டது.
அந்த பணி தொடர்ந்து நாம் நடந்து கொண்டாலும் கூட அது வெற்றி பெறாத ஒரு பணியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மதுவில்லாத தமிழகத்தை நாம் உருவாக்க மிகுந்த அளவிலே நாம் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் சமுதாய பணி என்று சொல்லும்போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு இலக்கிய பணியை தமிழ் சமுதாயத்திற்காக ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய பேச்சாளராக அவர்கள் பெரிய பெரும் பெரும் மேடைகளில் எல்லாம் அவருடைய பேச்சு அனைவராலும் ஏற்கப்பட்டு தமிழ் சமுதாயம் பெருமைப்படும்படியான ஒரு பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பாரதம் பெருமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா தமிழறிவு மணியனுக்கு நாமும் துணை நிற்பதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். அந்த விதத்திலே இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மிகுந்த அன்போடு அங்கே கலந்து கொள்ள இருக்கின்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், பொன்னார் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும், ஐயா அண்ணாமலை அவர்களும், ஐயா பாரிவேந்தர் அவர்களும் மற்றும் இதர தலைவர்களையும் நான் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, நீங்கள் உங்களுடைய வருகை சிறப்பானதாக இருக்க வேண்டும், நாங்கள் அதை மனமுகர்ந்து நாங்கள் ஏற்று நீங்கள் உங்களுக்கு மரியாதை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி, இந்த புத்தக வெளியீட்டு விழா ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவாக சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு நமது அனைத்து நண்பர்களும் தொண்டர்களும் நாம் தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.